இதுக்கு வந்து இப்போ அவர் வந்து கரெக்டாக நான் கட்சி ஆரம்பித்தேன், கட்சியை வழி நடத்துகிறேன், சரியாக வழி நடத்துகிறேன், என்னோட கொள்கை இருந்து நான் விலகவே இல்லை அப்படின்னு கொள்கையோடு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் அவருக்கு ஆதரவு இருந்திருக்கும், ஒட்டுமொத்த தலைவர்களும் அவருக்கு ஆதரவாக சரி இருந்திருப்பாங்க. சரி. அப்படி இருக்கும்போது தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சியை அடமானம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து நீ பணம் முக்கியம் பதவி முக்கியம்னு போன ஒருத்தருக்காக ம். அவருடைய பட ப்ரமோஷனுக்காக பேசின வார்த்தைக்கு விஜய் சப்போர்ட் பண்ணலன்னு கேட்குறீங்களா? இல்லை, தவறா இப்ப சரியான்னு நான் கேட்குறேன். நான் என்ன சொல்ல, கருத்துக்கு நான் முரண்படுறேன். அது விளம்பரமா இருந்தா அது அவர் தான் பார்த்துக்கணும். இது ப்ரமோஷன் ஆமா, ப்ரமோஷன் தான். இது ஏன்னா அரசியல் தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எந்த படத்தோட ஆடியோ லான்ச்லையும் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வாயை வந்து கிளிப்பி போட்டு தச்சவங்க கூட இல்ல, அந்த இப்ப படம் அவரு இப்ப நீங்க விஜய் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கல, அது கரெக்ட் தான் சொல்ல வரீங்களா? பல விஷயங்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் குரல் கொடுத்துருக்காங்க. 2-3 விஷயம் நான் பார்த்துட்டேங்க, ம். நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு படத்தை தடுக்கிறாங்க, கர்நாடகாவில் வெளியிட மாட்டேன்றாங்க, ம். ஒட்டுமொத்த திரையுலகமும் குரல் கொடுத்துருவோம். யாரும் குரல் கொடுத்து சொல்லுங்க பாப்போம். அவன் பேச மாட்டான். சரி. ஏன் நீங்க இவ்வளவு சொல்றீங்க? சரி, ஸ்டாலின் ஓகே. ஏன் குரல் சூப்பர் கொடுக்கல? ஸ்டார் தமிழ்நாட்டில் உட்காந்து ஸ்டாலின் ஏன் குரல் கொடுக்கல? ஆ? இதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் எப்படி ஸ்டாலின் குரல் ஏன் கொடுப்பாரு? குரல் கொடுக்கல? அவர் எப்படி குரல் கொடுப்பாரு? தமிழ்நாட்டு ஆள்றாரு சார். நீங்க நாங்க வாக்கு செலுத்தியிருக்கோம் சார். நீங்க நான் ஒரே ஒரு தமிழ் விஷயம், மக்கள் வாக்கு ஒரே ஒரு விஷயம், செலுத்தியிருக்காங்க. அவர் கட்சியிலே அவர் கூடயே இருக்கிறாரு கமலஹாசன். அவருக்கு ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஆளுங்கன்னு ஒரு முதலமைச்சர் தன் கட்சியில் இருக்க ஒருத்தனுக்கு பிரச்சனை அப்போ குரல் கொடுத்துக்கணும்ல, ஆமா, ஏன் கொடுக்கல? அதைத்தான் நானும் கேக்குறேன். ஏன் அதை அவரு நீங்க கொடுக்கல? சொல்லுங்க. நீங்க ஆள்றவரு விஜய் கொடுக்கலன்னு கேக்குறீங்கல்ல, ஆள்றவரு குரல் கொடுக்கல, விஜய் கொடுக்கலன்னு விஜய் கேக்குறீங்கல்ல, கொடுத்துருக்கணும்ன்றேன். அப்ப அவர் சொல்லுங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கொடுத்துருக்கணும், அவர் கொடுக்கல. அதை அதைத்தான் சொல்லுங்க. நானும் சொல்றேன். அப்புறம் தமிழ்நாடு அவரை முதல் விட்டுட்டு இவரையா சுட்டி காட்டுறீங்கன்னு நான் கேட்குறேன். சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு சிலர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே கொள்கையோடு ஆரம்பிப்பாங்க, நமக்கு இதுதான் கொள்கை அப்படின்ட்டு. ஆனால் கமலஹாசன் போனவர் கொள்கை இல்லாமல் ஆரம்பிச்சு இன்னைக்கு பணத்துக்கு விலை போயிட்டாங்க. அதை மாதிரி எல்லாரும் போயிடுவாங்களா? இன்னைக்கு விஜயா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், இல்ல, எனக்கு கட்சி ஆரம்பிச்சு நம்மளாம் நடந்துட்டு யாரோடையும் கூட்டணி வைக்கல. இல்ல, அதை தான் சொல்றேன். இப்ப நீங்க யாரோடையும் கூட்டணி வைக்கலன்றீங்க. ஆனா அவருடைய சித்தாந்தம் வந்து திமுகவோட ஒத்து போயிடுச்சு. கமலஹாசன் திராவிடத்தை ஆதரிச்சார், கட்சி தொடங்கினாரு, எவ்வளோ விமர்சனம் பண்ண முடியுமோ பண்ணார். எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வாரிசு அரசியல் என்னென்ன பேசணுமோ பண்ணார். ஆனால் அவருடைய சித்தாந்த அடிப்படையில் இது திராவிடம் பெரியார் மண் சொன்னவர் தான் பெரியார்கிட்ட ஐக்கியமாயிருக்கார். அந்த அரசியல் கட்சி கூட ஐக்கியமாயிருக்கு. அதே தான் இவரும் எடுத்துகிட்டு வர்றார். ஒரு மாற்று அரசியல் எடுத்து வைக்கிற கட்சிங்க என்ன பண்ணணும்னா, இப்போ தமிழ் தேசியம் சார்ந்து இப்போ திராவிடத்துக்கு மாற்று தமிழ்னு வரும்போது சீமான் ஒரு தத்துவத்தை எடுத்து வைக்கிறார். அதே மாதிரி வர தலைவர்கள் தமிழ் தேசியம்னு வச்சாங்கன்னா திராவிடம் இல்லாமல் போகும். அந்த கருத்தியல் இல்லாமல் இதை ஏற்றுக்கொண்ட கருத்தியல் இருந்தால் அந்த கட்சிக்குள்ளேயே கரைஞ்சி போயிடும். சரி, இந்த மாதிரி தொடர் இடையூறுகளை பார்த்து விஜய் அவர்கள் கட்சியை கழிச்சிட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆல்ரெடி யாரோ ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க, அது மாதிரி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கேன்னு, இதான் கடைசி படமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்கிறோமா அப்படின்னு இருக்கார். இப்போ எலெக்ஷனோட முடிவுக்காக அவர் காத்திருக்காரு. ஜஸ்ட்டு காலை தான் வச்சுருக்காரு. அவர் இன்னும் இறங்கலை, களத்தில் இறங்கலை. இன்னும் 9 மாதம் இருக்குது. மக்கள் பிரச்சனைக்கு என்ன பண்ணார்? ஒரே ஒரு பரந்தூர் போராட்டத்துக்கு போனார், அது ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இது மாதிரி போகிறாருன்னு சொல்லி ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அவர் இறங்கினார்னா பேர் ஆதரவு இருக்கும். இல்லை, நான் இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அவரை மாதிரியே ஒன்று அதிமுகவோ இல்லை திமுகவோட கூட்டணி போகிற வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு, முழு நேரமாக அரசியல் பண்ண போகிறேன், ஜனநாயகம் தான் கடைசி படம் சொல்லியே 3 மாதம் ஆகுது. முழு நேரத்துக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஜனநாயகன் ஷூட் முடிஞ்சிருச்சுங்க, பிறந்த நாள் முடிஞ்சிச்சு. இல்ல, ஷூட் முடிஞ்சது இப்பதான் முடிஞ்சிருக்கு, நேத்து முடியல, ஒரு போன வாரம் தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகேங்களா? ஜனநாயகன் முடிஞ்ச உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஹீரோயின் கேட்டதுக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்போ நீங்கள் கேட்கறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ மிகப்பெரிய இஷ்யூ ஒன்று போயிடுச்சு. கமலஹாசன் பேசினார், தமிழ் முத கொண்டு தான் கன்னடம் வந்ததுன்னு. அந்த இஷ்யூ ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சு. அதுக்கு ஒரு கண்டனம் அவர் சார்பில் எதனா தெரிவித்தாரா? ஒரு கட்சி நடத்துகிற ஒரு தலைவர், தமிழ் சார்ந்து நான் தமிழன் ஆள போகிறான் தமிழன்னு சொல்கிறவர், தமிழ் சார்ந்து ஒரு கருத்தியல் வரும்போது அதில் ஸ்ட்ராங்காக பதில் கொடுக்க முடிஞ்சுதா? பார்ட் டைமாக தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் விநியோகஸ்தரில் இருக்கார். அவர் படம் ஓடுமோ ஓடாதோ, அவங்களுக்கு பாதிப்பு வருமோ, இப்படி நிற்கிறவரும் தலைவனாக இருக்க முடியாது. எல்லாத்தையுமே இழந்துட்டு மக்களுக்காக நிற்கிறவன் தான் தலைவனாக வர முடியும். இப்போ கமலஹாசன் இழந்துட்டு வந்தாருன்றீங்களா? இல்லையே, அவர் தான் சொல்லிட்டாரு, நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன். அதான் கரைஞ்சிட்டாரு, எம்பி பதவி வாங்கிட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். அதனால அவர் கட்சி ஆரம்பிச்சது, கட்சிக்கு ஆரம்பிச்சு வரும்போது திராவிட கட்சிகளின் அழுக்கு பொது மூட்டைகளை நான் என் முதுகில் சுமக்க மாட்டேன்னு சொன்னது, இன்னைக்கு மொத்த திராவிடத்தையும் வந்து அவர் முதல் சுமந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கமலஹாசனுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கலையே அப்படின்றத நீங்க பேசுறீங்களா? இல்லை, ஆமாண்ணே, அவர் சொன்ன கருத்துக்கள் கரெக்ட் இல்லை. இப்போ நான் கமலஹாசனுக்காக பேசலை, நான் தமிழன், நான் அடிப்படையில் நான் தமிழனாக இருக்கேன். நான் சொல்கிறேன், கன்னடத்துலேருந்து தான் பிற மொழி உருவாயிடுச்சு. ஏங்க, இன்றைக்கி நாட்டில் எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் பல வதந்திகள் வருதுங்க. அப்படின்றப்ப உன்னுடைய படம் வரும்போது மட்டும் நீ ஒரு வதந்தியை பரப்பணும், இந்த வார்த்தை எடுக்கணும்னு நீ துல்லியமாக எடுத்து அந்த படத்துக்கு ப்ரமோஷன் தேடுற. இருக்கலாம். நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, எங்கள் அரசியல் எப்படி பார்க்குதுன்னா, அவர் வந்து தமிழில் இருந்து தான் கன்னடம் வந்ததுன்னாரு. அவங்க அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, அதுக்காக வழக்கும் போட்டாங்க. நாங்கள் அந்த இடத்துல அவர்கிட்ட ஸ்டாண்டு தான் நிற்கணும். ஏன்னா நாங்கள் தமிழர், தமிழ் சார்ந்து பேசுகிறோம், நாங்கள் பிறப்பின் நடிப்பில் தமிழர்கள்.
நான் தமிழ் இப்போ சார்ந்து நான் கமலஹாசன் சொன்ன வார்த்தை நானும் ஆதரிக்கிறேன். அதாவது தமிழ்ல இருந்து தான் கன்னடம் உருவானது அப்படின்னு அதுல இருந்து பிரிந்தது தான் என்று நானும் ஆதரிக்கிறேன். நான் அதுக்கு எதிர்ப்பு கிடையாது. அது உண்மை. அது 100% உண்மை. இதை நீ ஏன் உன் படம் வரும்போது மட்டும் பேசுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அதான் அரசியல். அப்ப இப்படி அதானே பண்ணும்போது அரசியல். சுயநலம் தானே. ஆமா உண்மைதான். இந்த சுயநலமா இருக்கும்போது அவர் ஆல்ரெடி சுயநலமா இருக்கிறதானே போய் எம்பி பதவி கேட்டாரு. தெரியுதுல்ல மக்கள் நீதி மையத்தை அடமானம் வச்சாரு. தெரியுதுல்ல அவர் ஆமா. படம் ப்ரமோஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் விளம்பரம் தேடுற ஒருத்தருக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு கேட்குறீங்களே. அண்ணே இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை தலைவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு சரி சொல்லுங்க. யாரு சொல்லல, திருமாவளவன் கண்டன அறிக்கை கொடுத்தாரு. அம்மா தமிழ்ல இருந்து தான் வந்ததுன்னு சொன்னாரு. சரி, ஒரு சில கட்சி தலைவர்கள் சொன்னாங்க. ஏன் விஜய் திருமாவளவன் சொல்லல? எந்த கட்சியில இருக்காரு? திமுக கூட்டணியில தான் இருக்கு. கமலஹாசன் எந்த கட்சியில இருக்காரு? கமலஹாசன் இப்ப திமுக அவங்க கூட்டணியில எல்லாம் ஒரே குடும்பம் இல்லண்ணே. அதனால சொன்னாங்க. வேற அவங்க யார் ஒரே சொன்னா? குடும்பம், அவங்க கருத்திலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல சரி. கூடாதுண்ணே. இது பொதுவான கருத்து இல்ல. ஏங்க இந்த கருத்தை நானும் ஆதரிக்கிறேங்க. ஓகேங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து இப்போ அவர் வந்து கரெக்டாக நான் கட்சி ஆரம்பித்தேன், கட்சியை வழி நடத்துகிறேன், சரியாக வழி நடத்துகிறேன், என்னோட கொள்கை இருந்து நான் விலகவே இல்லை அப்படின்னு கொள்கையோடு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் அவருக்கு ஆதரவு இருந்திருக்கும், ஒட்டுமொத்த தலைவர்களும் அவருக்கு ஆதரவு சரி இருந்திருப்பாங்க. சரி. அப்படி இருக்கும்போது தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சியை அடமானம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து நீ பணம் முக்கியம் பதவி முக்கியம்னு போன ஒருத்தருக்காக ம். அவருடைய பட ப்ரமோஷனுக்காக பேசின வார்த்தைக்கு விஜய் சப்போர்ட் பண்ணலன்னு கேட்குறீங்களா? இல்லை. தவறா சரியான்னு நான் கேட்குறேன். நான் என்ன சொல்ல, கருத்துக்கு நான் முரண்படுறேன். அது விளம்பரமா இருந்தா அது அவர் தான் பாத்துக்கணும். இது ப்ரமோஷன் ஆமா ப்ரமோஷன் தான். இது ஏன்னா அரசியல் தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எந்த படத்தோட ஆடியோ லாஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வாயை வந்து கிளிப்பி போட்டு தச்சவங்க கூட இல்ல அந்த இப்ப படம் அவரு இப்ப நீங்க விஜய் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கல, அது கரெக்ட் தான் சொல்ல வரீங்களா? அதை கரெக்ட்னு சொல்ல வரல. நீங்க அது தப்புன்னு சொல்றீங்கல்ல, அது தவறுன்றேன். இன்னைக்கு எத்தனை தலைவர்கள் தெரிவிச்சாங்க? சரி. திருமாவளவன் மட்டும் சுட்டி காட்டினீங்க. திருமாவளவன் அதே கூட்டணியில் இருக்காரு. சீமான் சொன்னாரு. ஆ? சீமான் சொன்னாரு. சீமான் ஓகே. வேற யார் சீமான் சொன்னா? நான் கடைசி வரை நிப்பேன்னாரு. ஓகே நிப்பானாரு. வழக்கு என்ன தொடரு, ஓகே நான் ஓகே. அதுக்கான document வேற யார் தரேன். சொன்னா? ஒரு ரெண்டு தலைவர் தான் இருக்காங்களா? ஆமா. திருமாவளவன் சீமான் ரெண்டு எல்லாம் தலைவர் தான் இருக்காங்களா? கரைஞ்சிட்டாங்களே. அதிமுகல பாதி கூட்டணி இருக்கு, திமுகல கூட்டணி இருக்கு, தனிச்சு நிக்கிறதுன்னு அவர் தானே சொன்னாரு. தவேக தலைவர் தானே சொன்னாரு. நான் இவர்களுக்கு மாற்று, நான் தனிச்சு தான் வருவேன், இவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி தானே நின்னாரு. இப்ப இவரு கொடுக்கும்போது நீங்க ஸ்டாண்டுக்கு குரல் கொடுத்துருக்கணும்ல. எனக்கு பல விஷயங்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் குரல் கொடுத்துருக்காங்க. 2-3 விஷயம் நான் பார்த்துட்டேங்க. ம். நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த விஷயம் குறிப்பா நீங்க சொல்றது நீங்க வந்து எல்லா தலைவர்களும் கொடுத்து அவர் கொடுக்கல அப்படின்னா நானும் வருவேன். சரி நான் அதை ஓகே. தானே கேட்குறேன். இப்போ சீமான் அண்ணா கொடுத்தாங்கல்ல, ஓகே தமிழ் சார்ந்து நிற்கும் போது, Okay. தமிழ் தேசிய அரசியல் எடுக்கும் போது அவர் குரல் கொடுத்தாரு. தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னவர், நீ ஏன் தமிழை குறித்து நீ எதுவுமே கண்டனமும் தெரிவிக்கல, ஒரு சின்ன ட்விட்டு கூட போடல, நீங்கள் வரலாறு படிங்க, தமிழ் சார்ந்து தான் பிற மொழிகள் உருவாச்சுன்னு சொல்லியிருக்கலாமே. சரி ஓகே. இன்னைக்கு ஒரு படத்தை தடுக்கிறாங்க, கர்நாடகாவில் வெளியிட மாட்டேன்றாங்க. ஒட்டுமொத்த திரையுலகமும் குரல் கொடுத்துருக்கணும். யார் யார் குரல் கொடுத்து சொல்லுங்க பாப்போம். யாரு? ஒட்டுமொத்த திரையுலகமும் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். ம். புரியுதுங்களா? இதுக்கு வந்து யார் யார் கண்டனம் தெரிவிச்சது சொல்லுங்க பாப்போம். திரையுலகம் கண்டனம் ஆமா. தெரிவிக்கணும். ஏன்னா எல்லாருமே திரைப்படம் சார்ந்தது தான் இந்த அண்ணே, கொஸ்டின். நீ சொல்றது கரெக்ட் தானே. தென்னிந்திய திரைப்பட சங்கம்னு இருக்கா, ம். தமிழ்நாட்டில் தானே இருக்கு. அதுல யார் ஆளுமையா இருக்கான்னு பாருங்க. தெலுங்கு ரெட்டி, செட்டி, ம். தெலுங்கு சார்ந்தவர்கள் தான் சரி இருக்காங்க. ஓகே. அப்ப அவங்க எப்படி பேசுவாங்க? அதனால எதிர்ப்பே வரல. அவன் பேச மாட்டான். சரி. ஏன் நீங்க இவ்வளவு சொல்றீங்க? சரி, ஸ்டாலின் ஓகே. ஏன் குரல் கொடுக்கல? சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுல உட்கார்ந்து ஸ்டாலின் சம்பாதிக்கிறார். ஏன் குரல் கொடுக்கல? இதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் எப்படி ஸ்டாலின் குரல் ஏன் கொடுப்பாரு? குரல் கொடுக்கல? அவர் எப்படி குரல் கொடுப்பாரு? தமிழ்நாட்டு ஆள்றாரு சார். நீங்க நாங்க வாக்கு செலுத்தி இருக்கோம் சார். நீங்க நான் ஒரே ஒரு தமிழ் விஷயம். மக்கள் வாக்கு ஒரே ஒரு செலுத்தி விஷயம். இருக்காங்க. அவர் கட்சியிலே அவர் கூடயே இருக்கிறாரு கமலஹாசன். அவருக்கு ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு தமிழ்நாட்டுல ஆளுங்கன்னு ஒரு முதலமைச்சர் தன் கட்சியில இருக்க ஒருத்தனுக்கு பிரச்சனை நடப்ப குரல் கொடுத்துக்கணும்ல. ஆமா, ஏன் கொடுக்கல? அதத்தான் நானும் கேக்குறேன். ஏன் அதை அவரு நீங்க கொடுக்கல? சொல்லுங்க. நீங்க ஆள்றவரு விஜய் கொடுக்கலன்னு கேக்குறீங்கல்ல? ஆள்றவரு குரல் கொடுக்கல. விஜய் கொடுக்கலன்னு விஜய் கேக்குறீங்கல்ல? கொடுத்துருக்கணும்ன்றேன். அப்ப அவர் சொல்லுங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கொடுத்துருக்கணும், அவர் கொடுக்கல. அதை அதைத்தான் சொல்லுங்க. நானும் சொல்றேன். அப்புறம் தமிழ்நாட்டு அவரை விட்டுட்டு இவர் ஏன் சுட்டி காட்டுறீங்கன்னு நான் கேக்குறேன். சரி, தமிழ்நாட்டோட முதல்வர் குரல் கொடுக்கல, விஜய் ஏன் குரல் கொடுக்கல? நீ எத்தனை பேர் குரல் கொடுக்காம இருக்காங்க? யாருமே குரல் கொடுக்கல. 3 பேர் தான் கொடுத்தாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. ஒன்னு சீமான் அண்ணன், இன்னொன்னு இவர் விடுதலை திருமாவளவன். 2 பேர் தான் குரல் கொடுத்துருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி கொடுத்து தமிழக வாழ் உரிமை கட்சி ஓகே 3 பேர் கொடுத்துருக்காங்க. 3 பேர் 3 பேர் தான் தமிழ்நாட்டில் தலைவராகவே இருக்காங்க. வேற யாருமே கிடையாதா? அது நீங்க தான் கேட்கணும் கேள்வி.